ஸோ தெற்கு சீனாவில் இப்போ வந்து ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து நியூஸ்லையுமே பார்த்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸுமே வந்து பல பேரை வந்து ஷாக்கிங் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வந்து வீடுகளை விட்டு வெளியேறியும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணியில் ஒரு அறிவியல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸுமே இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏன், எப்படி, எதனால் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு உள்ள வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் உங்கள் பிரபா சவேந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ வந்து டிராபிக்கல் ஸ்ட்ரோம் மைசாக் அப்படிங்கிற இந்த புயல் வந்து தெற்கு சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த குவாங்சி அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து கரையை வந்து கடந்துச்சு. நீங்கள் கேட்கலாம், புயல் வந்தால் மழை வரும், அது வந்து சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இது சகஜமான மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டருக்கு அதிகமான, அதாவது நிறைய மழை வந்து அங்கே வந்து அளவுக்கு அதிகமாக பெஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே வழிஞ்சு ஓடி கரை புரண்டு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டேம் பிரிட்ஜ், அதாவது ஹேங்கோ அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய லியூலான் அப்படிங்கிற அணை வந்து உடஞ்சது தான் இங்கே இருக்கிறதுலே இந்த பல பேர் இறப்புக்கான முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது. ஏன் அங்கே இருக்கக்கூடிய அணை வந்து உடஞ்சது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் குறிப்பாக சின்ன மற்றும் நடுத்தர அளவுள்ள அணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு கொட்டும் அந்த அதிகமான மழை பெஞ்சதுல 90 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த மாதிரியான அதீத மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பாதுகாப்பான வசதிகள் வந்து அந்த அணைக்கட்டில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அணைக்குள்ளே போகிற தண்ணியோட அளவு வந்து அது வந்து வெளியேறத்தக்கக்கூடிய அளவை விட மிக அதிகமாக, பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோராயமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஎம்சி தண்ணீர் தான் அதில் வந்து வெளியேறணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 3 டிஎம்சி தண்ணீர் அதிக அளவு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த அணையானது உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது தானாக உடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் அணையோட கட்டமைப்பு வந்து தாங்க முடியாமல் உடஞ்சி தண்ணி வந்து அப்படியே ஊருக்குள்ளே புகுந்து வீடுகள் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சா போல இருக்கும், ஆனால் அடுத்தது வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து முக்கியமாக வந்து நிற்கிது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுதான் வந்து சூப்பர் டைஃபூன் பாவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ கடல்ல உருவாகி தைவான் பக்கமாக நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த புயலானது இது வெறும் புயல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு பிரம்மாண்டமான புயல், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இது வந்து சீனாவுடைய கிழக்குல கடற்கரையை வந்து கடற்கரைக்கு வந்து வரும்போது ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஏன் வந்து அடிக்கடி நடக்குது, சீனா மட்டும் ஏன் இவ்வளவு பாதிப்புகளை வந்து சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும். அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாமே. உலகத்துடைய சராசரி வெப்பத்தை விட சீனாவுடைய வெப்பம் வந்து வேகமாக வந்து உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால தான் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அதிகமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு புயல் வரும்போது அது முன்னாடி இருந்ததை விட அதிகமாக மழையை பெய்ய தான் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் இதை வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து காலநிலை மாற்றத்தோட வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அண்ட் ரெண்டாவது எதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு. அதாவது சீனாவோட உட்கட்டமைப்பு வந்து பழசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய நவீன கால புயல்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டையுமே வைக்கிறாங்க. இன்னும் வந்து இந்த குவாங்சி பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளம் மட்டும் தான் வந்துச்சா அப்படின்னு, இந்த தண்ணி மட்டும்தான் ஃப்ளட்டா வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அந்த ஃப்ளட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு வளர்ப்பு பண்ணை வந்து தண்ணியில் அடிச்சு போனதால சுமாராக சொல்லணும்னா 800க்கும் மேற்பட்ட பாம்புகள் வந்து அந்த ஊருக்குள்ள வந்து புகுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால மக்கள் வந்து இப்போ வெள்ளத்தோட சேர்ந்து பாம்புக்கும் ஒரு பயத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பாம்பு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது, அதாவது பாம்புக்கு வந்து ஒரு ரொம்ப ட்ரை பிளேஸ் அப்படின்னா தான் பிடிக்கும். அதனால அது வந்து வீட்டுக்குள்ளேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. இதனால வந்து மக்கள் இப்போ ரொம்ப ஒரு பதற்றத்திலையுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன செய்தி வந்திருக்கு. அது கன்ஃபர்மேஷனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கன்ஃபர்மேஷன் ஆனிச்சு அப்படின்னா நான் வந்து தெளிவா வந்து சொல்றேன். இது போக மிருக காட்சி சாலையில இருந்த பறிக்குதிரைகள், பறவைகள் அப்படின்னு
சொல்லிட்டு வனவிலங்குகள் இது எல்லாமே வந்து காணாம போயிருக்கு. அந்த ஃப்ளட்ல அடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஒரு 1 மினிட் முன்னாடி வந்து நான் ஒரு சின்ன ஒரு டவுட்டையுமே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது அணைகளோட ஆயுட்காலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டினுமே தோணும். ஏன் வந்து இப்படிலாம் ஆச்சு அப்படின்னா, சீனாவுல வந்து டெக்னாலஜிலாம் அதிகமா இருக்கு. சீனா வந்து ரொம்ப முன்னாடிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது மாதிரி வந்து அணைகள் அங்க இருக்கக்கூடிய அணைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி எதனால ஆச்சு அப்படின்னா, சீனாவுல இருக்கக்கூடிய பல அணைக்கட்டுகள் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 1960 டு 1970 காலகட்டத்துல கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இருந்த இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் புயலுக்கும் இது வந்து சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானியலாளர்கள் வந்து இதை வந்து மறுத்தும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் அப்படி மறுத்து சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அணை உருவாகும் போது அது வந்து எத்தனை வருஷம் தாங்கும் அப்படிங்கறது வந்து டிசைனிங் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான லைஃப் வந்து அதில் இருக்கும். அந்த அணைகள் அதோட ஆயுட்காலத்தை வந்து தாண்டிடுச்சு. அதாவது மெயின்டெனன்ஸ் பண்றதுல இருக்கக்கூடிய தொய்வு, அதுக்கப்புறம் கண்காணிப்பு கேமராக்கள், அப்புறம் சென்சார்கள் இல்லாததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இறப்புகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வானியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தையுமே இதுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு கொஸ்டினுமே தோணும். சீனா வந்து இன்னுமே ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்களே, இங்கதான் வந்து டெக்னாலஜியுமே வேலை செய்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மாடலாஜிக்கல் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூலமா வந்து ஒரு புயல் எங்க கரையை கடக்கும், எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமா வந்து கணிக்க முடியும். ஆனா ஏன் இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினுமே வரும். எப்படி இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய வானியலாளர்கள் சொல்லிருக்காங்க. அதை வந்து நான் இப்ப சொல்றேன். சீனாவுடைய உள்நாட்டு தகவல் தொடர்பு சில இடங்கள்ல ரொம்ப மெதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கிராமத்துக்கு வந்து எச்சரிக்கை போறதுக்குள்ள அங்க வந்து ஈஸியா வந்து ஃப்ளட் வந்து ஃபார்ம் ஆயிடுது, அதாவது ஃப்ளட் வந்து ஃபுல்லா வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான பாயிண்டா அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்துல ரியல் டைம் டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அந்த டேட்டா வச்சு எப்படி வந்து மக்களை அப்புறப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் சீனாவோட பெரிய சவாலாகவும் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது வந்து வீடுகள்லாம் கிடையாது, விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிரெயின் பாஸ்கெட் அப்படிங்கிற பகுதியில, குவாங்சி பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நெல் வயல்கள் வந்து அழுகி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா வந்து இதோடைய உணவுப் பொருட்களோட விலையை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உலகளாவிய சப்ளை செயின், அதாவது குளோபல் சப்ளை செயின் பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட தாக்கம் வரப்போற நாட்கள்ல உலக சந்தையிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீனாவில் வந்து ஃபுல்லா இந்த ஃபுட் காஸ்ட்லாம் ஹை ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில இருந்தோ அல்லது ரஷ்யாவில இருந்தோ ஃபுட் இறக்குமதி எல்லாம் நிறைய பண்ண வேண்டி இருக்கும். அதனால வந்து ஃபுட்டோட காஸ்ட் அதிகமாகும். இங்க நம்மளோட உற்பத்தி திறன் வந்து அதிகமா தேவை இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அது மட்டும் இல்லாம இப்ப சூப்பர் எல்னினோ வேற வந்துட்டு இருக்கு. அதோட பாதிப்பையுமே கருத்துல கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் அந்த கவர்மெண்ட்டும் அதோட முடிவும் எடுக்கும். இதனால வந்து நமக்கான பாதிப்புகள் சிறு அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பகுதிக்கு வந்துட்டோம். இயற்கை அப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கை கூட நம்ம சேர்ந்து வாழ்றது தான் ஒரே வழியாகவும் மாறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து இதோட ஆபத்துகளை வந்து முன்கூட்டியே கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து நமக்கும் எச்சரிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் சொல்லியிருக்காங்க, அவங்க நாட்டுக்கும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. சீனாவோட இந்த சம்பவம் நமக்கு வந்து உணர்த்துறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல கட்டமைப்பு வந்து முறை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ளட் வந்து நமக்கு வந்து ஒரு பாடமாகவே சொல்லியிருக்கு. இன்னைக்கு வந்து சீனாவில் இது வந்து வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து நாளைக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இது வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட இருந்து முடிச்சுக்கிறேன். Until then, signing off, your பிரபாசந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிரின்சஸ். நன்றி.